ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி கணேஷ் சதுர்த்தி. இன்றைக்கி ஒரு வித்தியாசமான லட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். லட்டு கணேஷாவுக்கு லட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். அது எப்படி ரெகுலராக பண்ணுறத விட கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்கேன். முதல்ல தேங்காய் ஒரு கப், அதாவது ஒரு மூடி எடுத்துட்டுருக்கேன். நல்லா அரைச்சி விட்டுட்டு கடாயில் நெய்யை ஊற்றி அதை ஃப்ரை பண்ணிக்கிறேன், வதக்கிக்கிறேன். இந்த மீன் டைம் பாலை நல்லா ஏற்கனவே காய்ச்சி வச்சுட்டுருக்கேன். 2 கப்பு பால் எடுத்து அது வதங்கினதில் ஊற்றிக்கும் போது அது நல்லா ஒரு அழகாக ஒரு பிளெண்ட் ஆகிக்கும். அடுத்தது நான் இதே மாதிரி அவல் எடுத்துட்டுருக்கேன். கப் அரை கப், நான் எடுத்துட்டுருக்கிறது அரை கப்பு நெய்யை ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஏலக்காய் போட்டு பொடி பண்ணி வச்சுட்டுருக்கேன். இந்த பால் இருக்கிறதையே நம்ம என்ன பண்ணணும், பேனில் பால் ஊற்றிருக்கோம் இல்லையா, அது இருக்கும் போதே நம்ம இந்த வறுத்த அவலையும் போட்டுக்கணும். வறுக்கும் போது நல்லா அதுவும் வெந்துக்கும். இந்த மீன் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நான் என்னென்னலாம் நட்ஸ் இருக்கும் உங்கள் வீட்டில் எல்லாத்தையும் போட்டு அதே வறுத்து வச்சுட்டுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதை மிக்சியில் பொடி பண்ணதை அதோட பால் இருக்கும் போதே நீங்கள் ஊற்றுக்கணும், அப்போ தான் அது வேகும். வெந்த பிறகு நான் போட்டுருக்கிறது என்னென்னாக்கா, இது வேகணும். வேகத்துக்கு நீங்கள் டைம் கொடுக்கணும். வெந்த பிறகு சர்க்கரை, ப்ரௌன் சுகர், ஒயிட் சுகர், ப்ரௌன் சுகர், அப்புறமா நான் மாவா, அதாவது சுகர்லெஸ் கோவான்னு சொல்லுவோம், அது 3த்தையும் போட்டுட்டு அளவாக போட்டுக்கோங்க. நான் எல்லாமே அரை கப்பு போட்டுருக்கேன். இந்த மாவாங்கிறது ஒரு 100 கிராம்ஸ் போட்டுருக்கேன். எல்லாமே சேர்த்து பிளெண்ட் ஆகி வறுத்து வச்ச சாமானியும் நல்லா போட்டு சுழல்ல உருட்டி நல்லா சுழண்டு வரும். நீங்கள் அதை லட்டு மாதிரி பிடிச்சிங்கனாக்கா நமக்கு லட்டு ரெடி ஆகிடுது. நம்ம இப்போ இந்த சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி லட்டு கணேசருக்கு லட்டு நைவேத்தியம் பண்ணுறோம்.